அண்ட் தென் வந்து முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர். ஓகே, செல்ஃப் கேரும் செல்ஃப் கம்பேஷனேட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போலாம் நம்ம வந்து என்னன்னா மற்றவங்க மேலே வந்து ரொம்பவே கேர் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே கூட கேர் பண்ணுறோம், ஃபேமிலி இவங்க எல்லாருக்காகவும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும், இல்லை யாருனே தெரியாதவங்க வராங்கன்னா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். ஆனால் நமக்காக நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதும் இல்லை வந்து நம்மக்கிட்ட வந்து கைண்டாக இருக்கிறதும் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஓகே, உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவாகவும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்களே பேசிக்காதீங்க. அதாவது பேசுறதுன்றப்போ மைண்ட் லெவலில் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த டாக் வந்து திங்கிங் வந்து போயிட்டுருக்கும். 2 பேர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லும். இன்னொரு வாய்ஸ் என்ன சொல்லும், உங்களுக்குள்ள இருக்க வாய்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லும், இல்லை உன்னால் முடியாது, லாஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணல, நீ தோத்துட்டல, உனக்கு இந்த அவமானம் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் மைண்ட் வந்து சொல்லுது அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, இல்லை பாசிட்டிவாக தான் நடக்கும், எனக்கு எப்பயுமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவிட்டியாக அஃபர்ம் பண்ணிவிட்டு நல்லதாகவே உங்களுக்கு நல்லதாக கைண்டாக பேசி உங்களை வந்து நீங்களே எம்பத்தைஸ் பண்ணுங்கள். உங்களை ஃபஸ்ட்டு கைண்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்கலி உங்களை வந்து டேக் கேர் பண்ணுங்கள், எமோஷனல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்து எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா சாப்பிட்றதா இருக்கட்டும், உங்கள் ஃபிசிக்கை நல்லா வச்சுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸ் அப்பப்போ வந்து பிரெயின் டம்ப் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அதையும் பிரெயின் டம்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்கள் மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பிரெயின் டம்போ இல்லை வந்து ஜேர்னலிங் மூலியமாவோ ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அதுக்காக டைம் எடுத்து உங்கள் கூட நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அது எல்லாத்தையும் உங்களை வந்துட்டு முன்னேற விடாமவும், அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்க விடாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கலையும் உங்கள் மைண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ணுது, இந்த மாதிரி வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி உங்கள் எமோஷனல் ஹெல்த் எப்படி இருக்குது, மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் அடிக்கடி ஜேர்னலிங் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ரைட் டவுன் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க, உங்கள் மைண்டில் இருக்கிறது அப்படியே எழுதுறப்போ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனை நீங்களே கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணுங்கள். அப்புறம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இது வராது, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன ஆகும், உங்களோட ஒர்த்தை வந்து கீழே இறக்கிக்கிறீங்க. இது வந்துட்டு நிஜமானமே நீங்கள் வந்து அவங்களுக்கு இருக்க டேலண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது மேபி, பட் ஆனால் உங்கள் டேலண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குமா, நீங்கள் ஒவ்வொரு பர்சனுமே யூனிக் தான் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களால இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, என்னால் ஏர்ன் பண்ண முடியல, அவங்க வந்து இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க வின் பண்ணி மெடல் வின் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இல்லையே, என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து என்னால் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வின் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், யூனிக்காக இருக்கும். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இவன் தான் உங்களுக்கு டேலண்ட்டே இல்லைனா கூட எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும் அவங்க லைஃப்லையும், அவங்ககிட்டையும் நல்ல மனசு இருக்குது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த குவாலிட்டி இருக்குது. எவ்வளவோ பேர் என்னென்னவோ சாதிச்சிருப்பாங்க, என்னவோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நல்ல மனசு இருக்காது. எல்லாமே டேலண்ட் வைஸ் தான் வந்து நம்ம வந்து இருக்கணும், நல்ல விஷயம் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சில டைம் டேலண்ட் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது பேசிக்காக ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுவுமே ஒரு பெரிய குவாலிட்டி தான். ஸோ நல்ல மனசும் நல்ல எம்பத்தியோடு இருக்கவங்களும் இப்போலாம் இருக்கிறதே ரொம்ப ரேர். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை வந்து நீங்களே வேர்தி இல்லை அப்படின்னு சொல்லி எடை போட்டுக்காதீங்க, யாரோடையுமே உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு அப்படியும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து என்ன சொல்கிறது, என்னால் வந்து கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் திங்கிங்கும் ஜாஸ்தியாக இருக்குன்னா சப்போர்ட்டை வந்து கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க. பிகாஸ் ஹெல்ப் கேட்டால் தான் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் புதைச்சி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருமே நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், யூ லுக்கிங் குட், நீங்கள் வந்து உங்களை நல்லா ப்ரெசென்டபிளாக வச்சுக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பில் எப்படியும் போல ரெகுலர் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதை பண்ணிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும், எவ்வளோ ஆங்ஸைட்டி இருந்தாலும் அவங்க இதெல்லாம் போய் மற்றவங்க கிட்ட காட்டவே மாட்டாங்க. அவங்க அன்றைக்கி பண்ணுற ஒர்க்கை வந்து அவங்க பண்ணியே தீரணும். இது வந்து அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி, ஒரு எழுதப்படாத ஒரு விதி மாதிரி அவங்களே போயிட்டு இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, எமோஷனல் ஹெல்த் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப உடம்பு சரியில்லைனா அவங்க வந்து அதுதான் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு சேஞ்சஸ் ரொம்ப அப்படியே தெரியுதுனா தான் அதுக்கு தான் அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. மற்ற விஷயத்துக்குலாம் அவங்க வந்துட்டு கேர் பண்ணிக்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இனிமேட்டு கவனிங்க, எழுதுங்க, ஒரு நோட்டு வாங்குங்க, எழுதிட்டு ஜேர்னலிங் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாமே கட்டாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் கூட கட்டாக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நோட், ஒரு டைரி அந்த மாதிரி வாங்கிட்டு எழுத ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸி, உங்களுக்கு உங்கள் நோட் புக்கே ஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே மனசு விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு, என் ஃபேமிலியில் இருக்கவங்க, என்னோட குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு வயசு இல்லை இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படின்றப்போ உங்கள் ப்ராப்ளமோ இல்லை எந்த ஒரு விஷயமோ நீங்கள் அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். மனசு விட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொட்டுங்க. நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே போகிறனால தான் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாமல் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய டிசீஸாக வருது. ஸோ இதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு மற்றவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்குங்க இல்லையா? ஸோ வந்து சில பேருக்கு வந்து கிடைக்கும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது அமையறதில்லை. அப்போ நாம தான் பார்த்துக்கணும், நம்ம மென்டல் ஹெல்த்தை நாம தான் கேர் பண்ணிக்கணும், நம்ம இன்னர் பீஸை நாம தான் உருவாக்கிக்கணும். மற்றவங்க கிட்ட போய் தேடும்போது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வந்து நம்ம வந்துட்டு நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், கம்பேஷனேட்டாக இருக்கணும், செல்ஃப் லவ்விங்காக இருக்கணும். ஓகே,
அண்ட் தென் நம்ம இந்த பாத்தில் வரும்போதே நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டே வருவோம். எப்படி இருக்கிற நாம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருவோம். ஸோ இந்த growth எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாங்க. அண்ட் தென் வந்து இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு நீங்களே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன வின்ஸாக கூட இருக்கலாம். அதாவது லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் கற்றுக்கிட்டு இந்த டைம் வந்து பெட்டராக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிப்பீங்க. வாவ் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் நீங்களே சொல்லி யூ ஆர் அமேசிங், நீ வந்து இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுற, இவ்வளோ நல்லா சமைக்கிற, அந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இதெல்லாம் வராது. அப்புறம் ஒரு நாள் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப அழகாக வந்து சாரி கட்டிக்கிட்டீங்க, பர்ஃபெக்டாக வந்து மேக்கப் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து ரசிங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஒர்க் எது பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரிஷியேஷன் கொடுங்க. மற்றவங்க பண்ணால் தான் எனக்கு வேலிடிட்டி, அவங்க கொடுத்தா தான் எனக்கு வந்து வேலிடேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை வேலிடேட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள். செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓகே, ஈவன் தோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அதில் உங்களுக்கு மாற்றம் நடந்திருந்தாலும் அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, வேல்யூ கொடுங்க. இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கில்ல, பரவாயில்ல, லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து க்ரோத் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஒரு கிளாப் கொடுங்க. ஒரு லைக் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதான். ஸோ இதெல்லாமே உங்கள் க்ரோத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் என்னன்னா கண்டிப்பாக இதுக்கெலாம் டைம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியே வரதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ வந்து பொறுமையாக இருங்க, எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை நீங்கள் மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா உங்களுக்காக நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் உங்களை தாக்குறாங்க, பேசுகிறாங்க, உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நடந்துக்கிறதுக்கு நான் வந்து ஆமாம் அதுக்கு வந்து நான் டிசர்விங் அப்படின்னு ஃபஸ்ட் நினைக்காதீங்க. நீங்கள் டிசர்விங் கிடையாது. அதனால் பவுண்டரி செட் பண்ணுங்கள், டிஃபெண்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்காக நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும். அண்ட் தென் வந்து உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் வெறும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி, இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா நான் வந்து ஹவு டு செட் பவுண்டரிஸ், ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி, ஹவு டு டிஃபெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த இதெல்லாம் கொடுக்குறேன். அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆகும். விக்டிம் மென்டாலிட்டினா இந்த ஒரு வீடியோலேயே வந்து விக்டிம் மைண்ட் செட்டை வெளியில் வந்துடலாமா அப்படின்னு கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்துட்டு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். பிகாஸ் வந்து இதில் வந்து ஷார்ட்டாக வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் ஃபுல்லாக வந்து கண்டினியூட்டியாக பார்க்க முடியாது. இதே வந்து யூடியூப்பில் போனால் நீங்கள் ஃபுல்லாக அந்த என்டையர் வீடியோ ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ அது வந்து சும்மா ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு சின்னதாக கண்டுபிடிச்சி ஒரு சின்ன லெவலில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறையா உள்ளேருந்து உங்கள் மனசுலேருந்து மனசுலேருந்து நிறைய விஷயம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய மெடிசனாக இருக்காது. இதுக்கு அடுத்த வர வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த லைஃப்பில் வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாம் கொடுக்காது, இப்போவே நான் சொல்லிடுறேன். பட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். இது வந்து ஒரு ப்ரெப்பிங் மாதிரி தான், சரியா? இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பெட்டர் ஸ்டேஜில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சடனாக பவுண்டரி செட் பண்ணுறீங்க, சடனாக வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க, டிஃபெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்காக பேசுகிறீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்களே உங்களை நம்ப மாட்டாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது பவுண்டரிஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்களுக்காக எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஓகே, டன். தேங்க்யூ.